வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இனிமேல் இடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் தமிழகத்திற்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஏற்கனவே 15 பேர் கொண்ட ஒரு குழு இடி வந்துருச்சு. அமைச்சருடைய சொத்து விவரம் என்ன, டிரான்சாக்ஷன் என்ன, எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு ஐபி அதிகாரிகளும் உடனே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற தகவல் காற்று வாக்கில் வரும்போது, இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது இனிமேல் கொஞ்சம் பிடி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிமுக பிஜேபி அப்படிங்கிற கூட்டணி ஓரளவுக்கு உறுதியாகும் அப்படின்னு சொல்லப்படும் போது அதிமுகவும் கொஞ்சம் இன்புட்டு கொடுக்காமலாம் இருக்காது. யார் யார் என்னென்ன பண்ணலான்ட்டு. இன்றைக்கி வேறு அமித்ஷா வராரு அரக்கோணத்துக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் களம் பயங்கரமாக மாறிட்டு இருக்குது. நேற்று நம்ம லைவில் நிறைய அதை பற்றிலாம் பேசணும். நம்ம பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு செக் வைக்கிறாருன்னு பேசணும். அதுக்கப்புறம் நிறையா ஊடகங்கள் அதை அப்படியே நம்ம இப்போ என்ன பேசணும் அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அடுத்து மாட்டக்கூடிய அமைச்சர் யார், அதாவது பணம் குளிக்கக்கூடிய துறையை சேர்ந்த அமைச்சர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அண்மையில் வந்த தகவல், வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, டாட்டாவுக்கு சொந்தமான இடம் இருக்குது டிசிஎஸ். அந்த இடத்த டாட்டா வாங்கலாங்கிற முயற்சி பண்ணும்போது பெரிய அளவுக்கு அமௌண்ட் கேட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 90 கோடி வரும் நீங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு, அது நம்ம பத்திரப்பதிவு கட்டணம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை குறைச்சி மதிப்பிடுறோம், அந்த லேண்டோட வேல்யூவை குறைக்கிறோன்னு சொல்லி பணம் வாங்க போகும்போது பெரிய பிரச்சனையாகி அது தெரிஞ்சு போய் அவங்க யார், டாட்டா நிறுவனம் டாட்டா பெரிய நிறுவனங்க, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய நிறுவனம், அவங்க அமலாக்கத்துறைக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அப்போ சிக்கலாகிறது அப்படின்னு உணர்ந்து பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க. ஐவாஸ் பண்ணுவாங்கள அந்த மாதிரி. இன்றைக்கி தமிழகம் முழுக்க பத்திரப்பதிவு அலுவலகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியும். நீங்கள் நானும் எவ்வளோ பேர் பத்திரப்பதிவு அலுவலகம் போயிருக்கோம். கரெக்டாக பத்திரப்பதிவு காசு மட்டும் கட்டிட்டு நம்மளால் பத்திரப்பதிவு பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அது சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொள்ளையை அடிக்கிறாங்க. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு இல்லை, ஆதாரம் என்ன, அதெல்லாம் சாமானிய மக்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். உண்மையாக இல்லையா? அது பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா, இல்லை விசேஷ தினங்களில் கூடுதல் டோக்கன் எல்லாம் ஓகே, கூடுதல் டோக்கன் ஓகே, எவ்வளோ, அதாவது சாதாரணமாக ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா வளம் குளிக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு நாளைக்கே பல கோடி சம்பாதிப்பாங்கிறாங்க. ஒன்றும் புரியவே மாட்டேது எப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லைங்க, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகம் முழுக்க இதுக்குன்னே ஆளை நியமிச்சிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கடவுள் பெயரை கொண்டவர் தான் இதற்கு ஹெட்டு. அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பொறுப்பை படிச்சிட்டிங்கன்னா போதும், அவர் காட்டுக்கு பத்திரப்பதிவு பண்ணிடுவார். இப்போ பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, காரில் வரவங்க என்ன பண்ணுவாங்க சார், கரெக்டாக பார்த்தா ஏற்கனவே சொல்லி வச்சுருவாங்க, வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க எல்லாரும், உள்ளே இருக்கவங்களுக்கு இல்லாமல் அது இல்லாமல் இன்னொன்று, அதுவும் பார்த்தீங்கன்னா 5 கோடி அப்படிங்கிற வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு, 10 கோடி ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு மேலே போனால் வெவ்வேறு அமௌண்ட்டு. இன்னொன்று பத்திரப்பதிவு இந்த ரேட்டுக்கு மேலே போனால் பத்திரப்பதிவு நாங்கள் சொன்னால் தான் நடத்தணும்னு ஏகப்பட்ட மாண்புமிகள் அழுத்தம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளே பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போகும்போது நமக்கே தெரியக்கூடிய விஷயம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். பட்டா எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகிடுச்சுங்கிறாங்க. பட்டாக்கு காசு கொடுக்காம யாராவது பட்டா வாங்குறாங்களா? சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது கொள்ளைங்கிறாங்கள, அது பயங்கரமான கொள்ளையாக போயிட்டுருக்குது. இது எங்கே போய் முடியுமோ தெரில. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது, டெண்டர் விட்டு, அதை பற்றியே நிறையா பேசலாம். அப்புறம் வீண் செலவில் இந்த அரசாங்கம் வெற்று விளம்பரங்களை பண்ணுதுங்கிறத நிறைய நம்ம சொல்லிட்டோம். இப்போ பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்தின, உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் மாண்புமிகு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடத்தினார். நமக்கே ஒரு ஆச்சரியம், என்னங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணமா? அதாவது வெளிப்படையாகவே நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம். மக்கள் என்னங்க சாதாரணமாக இருந்தார், இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணுறாரு, இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம தான் தமிழ்நாடு 14% இஸ்லாமிய கிறிஸ்டின் ஓட்டுருது, நம்மளை மீறி என்ன பண்ணுவாங்க? ஏன்னா கேட்டால் பாஜக வந்துடும். பிஜேபி அதிகமாக கூட்டணி போடக்கூடாதுங்க, போட்டால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் மக்கள் ஓட்டு தான் போடுவாங்க, வேறு என்ன பண்ணுறது? அதனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, ஏற்கனவே பத்திரப்பதிவு துறையில் உங்களுக்கு தெரியும், வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் மாற்றப்பட்டார். ஏன்னு கேட்கும்போது, இல்லைங்க 51 பக்கம் ஏக்கர் கணக்கில் இடம், அந்த இடத்த மென்பொருள் நிறுவனம் ஒன்று வாங்குது. இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் முடிவெடுக்க முடியாது, அவருக்கு மேலே இருக்கவர் தான். ஏன்னா பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 2500 கோடி 3000 கோடி அந்த சொத்து. அப்போ அதுக்கு பதிவு கட்டணமே பார்த்தீங்கன்னா 90 கோடி கிட்ட வரும். 90 கோடி கட்டி பதிவு பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாலும், இல்லை நாங்கள் குறைச்சி பண்ணித்தரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எல்லோரும் போவாங்க. ஒன்றா இங்கே சொல்லலாம், அதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணல, அவங்களே பண்ணிட்டாங்கன்னு. இது மக்கள் நம்ப மாட்டாங்க. இது மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை உள்ள ஒரு விஷயத்தை வெளியில் வந்ததுனால அந்த சார் பதிவாளர்
மாற்றப்பட்டார். இல்லைன்னா என்ன தமிழகம் முழுக்க இப்படி எப்படி இதெல்லாம் எங்கே நடந்துட்டுருக்குது, உண்டா இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை மாற்றிட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, செந்தில் பாலாஜி இப்போ தான் பிரச்சனை அடங்குச்சு, இன்னும் அடங்கலை. நேற்று பார்த்தீங்கன்னா செம்மண் முறைகேடு வழக்கில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லிட்டாங்க நம்ம பொன்முடியை. வரக்கூடிய நாட்களில் இன்னும் 1.5 வருஷம் பிஜேபி இப்போ தான் வேகம் எடுக்கும். இவ்வளோ நாள் அவங்களும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ வேகம் எடுக்கிறாங்க. சரி, இப்போவாது எடுக்கிறாங்களே, அங்கே தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ மதுரையில் அவர் அமைச்சருடைய எல்லா வரவு செலவு கணக்குலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் ஒரு ரவுண்ட் அப் இருக்குங்கிறாங்க. இது ஏன் நம்புகிறோம்னா, வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி கூட்டணி அதிமுக ஓரளவுக்கு உறுதியாகிரும் போல இருக்குது. அப்படியே பிஜேபி தனியாக நின்னாலும் இன்றைக்கி திமுகவை டேமேஜ் பண்ணணும். அதிமுக கூட்டணி வரலாம், அதிமுகவை டேமேஜ் பண்ணணும், அது வேறு விஷயம். இப்போதைக்கு திமுக இவ்வளோ நாள் விட்டாச்சு. இப்போ அதிமுக வர மாதிரி இருக்குது. அப்போ அதிமுகட்டிருந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் இவரெல்லாம் இந்த அமைச்சர்லாம் பிரச்சனை நமக்கு, இவங்களெல்லாம் லாக் பண்ணி உள்ளே வைங்க, முடிஞ்சா கதை இல்லை லாக்காவது போடுங்க, பணத்தை வெளியில் எடுக்கக்கூடாது. அப்போ திமுகவுக்கான பணம் எல்லா கதவுகளும் அடைப்பதற்கான வேலையை டெல்லி பண்ணிவிட்டது. டெல்லி யோக்கியம் இல்லை, இவங்களும் யோக்கியம் இல்லை, அவ்வளோதான். இதில் யாரும் என்ன சொல்கிறது இவங்களெல்லாம். அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், திமுக பணம் பல மாவட்டங்களுக்கு சென்று விட்டது, இப்போவே தேர்தல் பணம். அப்போ இந்த அமைச்சர்களை குறிவைத்து அவங்கள மென்டலாக நீங்கள் அப்செட் பண்ணிங்கன்னா தேர்தல் வேலையில் கவனம் சிதறும். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக இருக்க போகிறாரா இல்லையான்னு தெரியல, உச்சநீதிமன்றம் சொல்ல. ஏற்கனவே இவர் சொல்லியாச்சு, யார், நம்ம அன்பில் மகேஷ்க்கு அடுத்து ஒரு குறி அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த டைமில் அன்பில் மகேஷ் அப்படிங்கும் போது வீடே ஆடும், குடும்பமே ஆடும், அந்த அளவுக்கு நெட்வொர்க் உள்ளவர். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அடுத்ததாக மதுரையில் இருக்கக்கூடிய மாண்புமிகுக்கு ஐடி ரைட் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி ஆகிடுச்சு. ஏன்னாங்க எல்லாம் உறுதி ஆகிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் அலர்ட் ஆகிட மாட்டாருன்னா, நீங்கள் ஒயிட்டில் இருக்கிறத மாற்ற முடியாதுங்க. நீங்கள் இப்போ வங்கி பரிவர்த்தனை ஆகட்டும், இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பதிவாளர் மாற்றுறாங்கள, அதுலேயே எப்பயுமே இன்னொரு ஒரு பெரிய அதிகாரி அவரை காப்பாற்று வரான், முருகப்பேர் கொண்ட ஒருவர் தான் காப்பாற்று வரான், போலீஸ் எஸ்பி. இப்போ அவரே உள்ள நுழைய முடியாது, நுழைஞ்சு அவரும் மாட்டிக்குவார்னு அவரும் ஒதுங்கிட்டார். அதான் சொல்கிறோம்ல, நேரங்காலம் இருக்கும்போது நல்லா போகும், கடைசி நேரத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் எல்லோரும் வெளிப்படைஞ்சிருவாங்க. இப்போ முதல்லைக்கும் இப்போவும் என்ன வித்தியாசம்? திமுக அரசு வரும்போது அதிகாரிகள் அமைச்சர்களோ இல்லை பெரிய அதிகாரிகள் சொல்கிறத கேட்பாங்க. இப்போ என்னென்னா இவங்களுக்கே ஒரு வந்துடும், ஏன்னா அரசு ஊழியர்கள் நிறைய பிரச்சனை வரும்போது அடுத்து இந்த ஆட்சி வருமோ வராதோ அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது அதிகாரிகள் லேசாக மாற ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று ஒரு பயமும் போயிடும், நேர்மையாக பண்ணுறோம், நிறைய பிரச்சனை வரும் இதில். இதை எப்படின்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வேறு, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது சில பேர் கையில் மட்டும் இருக்குது. உச்சத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அந்த அதிகாரம் இல்லை, இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் அதனால தான் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சிஎம் காதுக்கு போகும். என்ன ஒன்று, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ இங்கே வரணும், அப்போ தானே தேர்தலுக்கு செலவுக்கு வரணும். அதனால தான் ஆளுங்கட்சியாக எல்லா கட்சியும் முயற்சிப்பதற்கான காரணம் என்ன? வருவாய் பெருகும், மக்களுடைய வருவாய் தான் போகுது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான விஷயம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக திமுக அட்டாக் ஆரம்பிக்கும். அண்ணாமலை சும்மா இருந்தாலும் திமுக இப்போ அதிமுக சும்மா இருக்காது, சொல்லிக்கூடிய இப்போ இன்புட் கொடுப்பாங்கல்ல. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த நெருக்கடி முற்றிவிட்டதுன்னு நினைக்கிறோம். வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கோடி டாட்டா உள்ளே வராங்க, அமலாக்கத்துறை வந்திருக்காங்க, ஐபி அதிகாரிகள் வரும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அப்படியே இந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக இது மட்டும் நடக்காது, இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும். இன்னொரு 1.5 வருஷம் தான் திமுகவை டேமேஜ் பண்ணுறது என்னென்ன வேலையோ பண்ணுவாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணும், அதுவும் பிஜேபி ரொம்ப பண்ணும். இந்தியா முழுக்க இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தமிழகம் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏற்கனவே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கக்கூடிய பிஜேபியும் திமுகவுக்கும் என்ன டீலிங்கு, எங்களை மட்டும் குடும்பத்தை மட்டும் வச்சுக்காதீங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படி தானே டீலிங்கு. மற்றதெல்லாம் வைக்காமல் இருக்க முடியுமா? ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் பையன் கதிரானந்த் மேலே ஏற்கனவே போட்டிருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் இனிமேல் திமுகவுக்கு 7:30 ஆரம்பித்து விட்டதுனே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.